ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுத்தலை வச்சு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு ரைஸு, இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் அன்னாசிப்பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை இந்த எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச தலைக்கறியை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்க போறோம். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய், 6 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கொதிக்கிற குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டாக தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.